இன்னும் யாரும் காணல, ஸ்கூலுக்கு வரல போல. லீனாவையும் காணல போல. வாணி சீக்கிரமாவே வந்துடுவே ஸ்கூலுக்கு. காலையிலே வந்து விளையாடுறாப்பா. என்ன ஆரோக்கியமான புள்ள. படிக்கிற பிள்ளைங்க அப்படித்தான். ஐயோ அம்மா, ஐயோ வலிக்கிட்டேனே. அவ காணும் போத எலும்பி தூசியை தட்டிப்பம். ராஜு, நீ விழுந்தியா? இல்லையே. ஐயோ அம்மா, நல்ல சத்தம் கேட்டுச்சு. இல்லையே. ஓகே ஓகே, நான் இன்னும் கொஞ்சம் விளையாடிட்டு வரேன். இன்னும் பெல் அடிக்கலையே. ஏபிசிடி படிக்கல்ல, தாத்தட தாடிய கடிக்கல்ல, பானொரு துண்டு தின்னல்ல, தேத்தனி கொஞ்சம் குடிக்கல்ல, வானிட கண்ணில மாட்டல்ல. பாரு, அவங்க 2 பேரும் நேரத்தோடு வந்துட்டாங்க. ஆமா ராகு. ஹாய் ராகுலீனா. அங்க இருந்தாலும் வாணி கண்டுட்டா. வந்துட்டாங்களே இவங்கட கூட்டாளிங்க. வாங்க கிளாஸுக்கு போக. பெல் அடிச்சதும் கூட கேட்கலையா? கேட்டுச்சு, வரத்தான் போறேன். என்ன ராஜு, நீயும் நேரத்தோட வந்துட்ட? அது தெரியாம வந்துட்டேன்டா. வாணி, நீ பறவையோட படம் கொண்டு வந்தியா? இல்லடா, மறந்தே போயிட்டேன். வாணி இன்னைக்கு டீச்சர்ட்ட ஏச்சி வாங்க போறா. அப்பமே அவ ஏச்சி வாங்குறத. ஆமா, நீ கொண்டு வந்தியா? எனக்கு மிருகங்களோட படம் என்ன கொண்டு வர சொன்ன? அந்த டீச்சர் வந்துட்டாங்க. ஹாய் ஸ்டூடண்ட்ஸ். ஹாய் டீச்சர், ஹவ் ஆர் யூ? ஃபைன், தேங்க் யூ. என்ன வாணி, இன்னைக்கு என்னமோ மாறிக்கிறீங்க? ஏண்டி அழுவுற? ஏன் அழுவுறீங்க? வாணி அழாத. டீச்சர், நீங்க தந்த ஹோம்வொர்க்கை கொண்டு வரல. அதுக்கு ஏமா அழுவுற? அதுக்கு நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். அல்லாம படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்க. ஓகே டீச்சர். அழுதே சமாளிச்சிட்டாடா. உங்கள் எல்லாருக்கும் பறவைகள் மிருகங்கள் தெரிந்தன பிள்ளைகள்? அது தெரியாம போமா? ஓகே அக்கா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு பறவையுடைய பேரும் ஒவ்வொரு மிருகத்திட்ட பேரும் சொல்லுங்க பாப்போம். டீச்சர், மயில், முயல். கிளி, மாடு. நாய், கோழி. குருவி, பூனை. வெரி குட். எல்லாரும் நான் சொன்ன பழம் கொண்டு வந்தீங்கன்னு சொன்னா எல்லாரும் எடுத்து வைங்க. ராஜு, என் படம் எல்லாம் பாரு, பேக்ல இருக்குது. ஆமா, நான் கண்டேன்டா. என்னடா இவ்வளவு படம் சுட்டதா? ஆமா, கொஞ்சம் சுட்டது, கொஞ்சம் வெட்டினது. நாங்க இன்னைக்கு சில பறவைகளதும் சில மிருகங்களதும் பேர்களை பார்க்க போறோம். இந்த படத்தை பாருங்க பிள்ளைகள். இதுல இருக்கிற பறவைகள் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். குருவிய தெரியும், புறாவை தெரியும், மயில் தெரியும், பருந்து. தெரிஞ்சிக்கும். நீங்கெல்லாம் இதை உண்மையான வாழ்க்கையில கண்டிப்பீங்க. நாங்க இந்த பறவையோட பேரை உச்சரித்து வாசிப்போம். ஒவ்வொரு எழுத்தா உச்சரித்து வாசிங்க. வாணி, வாசிச்சு காட்டுங்க பாப்போம். டீச்சர். குருவி, குருவி. கிளி, 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 கிளி. கோழி, கோழி. புறா, புறா. மயிலே, மயில். ஆந்தை, ஆந்தை. காகம், காகம். பருந்து, பருந்து. வாத்து, வாத்து. வெரி குட் கேர்ள், நல்லா வாசிச்சீங்க. படிக்கிற பொண்ணுங்களுக்கு எசவே மாட்டாங்கடா. ஆமா, எப்படியோ நல்ல பேர் வாங்கிப்பாங்கடா. லீனா, நீங்க வாசிங்க பாப்போம். குருவி, குருவி. கிளி, கிளி. கோழி, கோழி. புறா, புறா. மயிலே, மயில். ஆந்தை, ஆந்தை. காகம், காகம்.
பார்த்து வாசிங்க பாப்போம். என்னடா டீச்சர் திடீர்னு என் பேரை கூப்பிட்டுட்டாங்க? டீச்சர், சி இங்க சிங்கம். பூனை பூனை. பசு பசு. பறவை பறவை. பன்றி பன்றி. யானை யானை. பூச்சி பட்டாம்பூச்சி. கிரேட் பாய், நல்லா வாசிக்கிறீங்களே. திருப்பியும் வாசிச்சு காட்டுங்க ராஜு. சிங்கம். பூச்சி பட்டாம்பூச்சி. பூனை பூனை. யானை யானை. பசு பசு. பறவை பறவை. பன்றி பன்றி. வெரி குட் ராஜு, முந்திருந்ததை விட நல்லா வாசிக்கிறீங்க. திருப்பி திருப்பி வாசிங்களே. அடக்கடவுளே, நான் முன்னேறிட்டேன் போல இருக்குது. ரகு வாசிங்க. குதிரை குதிரை. நாய். சிங்கம் சிங்கம். யானை யானை. எக்ஸலென்ட் டீச்சர். நானும் மட்டும் வாசிக்கவா? சரி வாசிமா. குதிரை குதிரை. நாய். சிங்கம் சிங்கம். யானை யானை. நல்ல பிள்ளை, எல்லாம் நல்லா வாசிச்சிங்க. இப்போ நீங்க என்ன செய்யணும்டா? இப்போ இவ்வளோ நேரம் பறவைகள் மிருகங்களோட பேர்களை பார்த்தோம். இப்போ நீங்கள் உங்களோட கொப்பி எடுத்து, அதாவது தமிழ் கொப்பி எடுத்து, நாங்கள் எவ்வளோ நேரம் பார்த்த அந்த பறவைகள் மிருகங்களோட பேர்களில் 5 பேர்கள் உங்களோட கொப்பியில் உருப்பமே எழுதுங்க பார்ப்போம். நான் வெளியில் போயிட்டு குயிக்க கிளாஸுக்கு வரேன். ஓகே டீச்சர். டீச்சர் போயிட்டாங்க, நம்மளோட வெளியே ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.